உயிர்களை நேசி அதுவே உயர்ந்தது உலகில் ஒரு துளி அன்பே போதும் ஜெயிக்கலாம் வாழ்வில் வாழ்ந்திடும் உரிமை எல்லாம் உயிருக்கும் உண்டு வன்முறையின்றி இங்கே வாழ்வதே நன்று பேதங்கள் இன்றி இறைவன் படைத்ததே ஒன்று உடலினை சுமக்கும் இந்த உயிரே 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 வாழ்ந்திடதானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்தது இங்கே இறைவனும் கூட அன்புக்கு தானே அடிமைய கிடப்பான அதிசயம்தானே. உங்க அப்பா மேல அன்பும் பாசமும் இருந்தா எங்க அப்பாவுக்கு ஏன் கிட்னி குடுக்கறேன்னு சொல்லிருக்கணும். நான் கிட்னி கொண்டு வரேன்ப்பா கொண்டு வரேன். இந்த கேஸ்ல உங்களால நடத்த முடியாது. நாங்க ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். அவர் இந்த கேஸை பார்த்துப்பாரு. எனக்கு ஒரு 2 lakhs வேணும். இன்னைக்கு ஆறுமுகன் ஒருத்தர் வராரு. அவருக்கு நீ 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுற. நாளைக்கு ஏழுமலைன்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு நீ 7 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்பியா? அது கேட்க எனக்கு உரிமை இருக்கு சந்தீப். சரி, ஓகே, உனக்கு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. நான் உனக்கு கொடுத்துதான் ஆகணும், அதையும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா வேற எதுக்காக கேட்டாலும் நான் தருவேன். ஆனா இப்போ இந்த காரணத்துக்காக என்னால ஒரு பைசா கூட தர முடியாது. ஓகே? கவிதா, இந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டாட்டி நாளைக்கு நீ உன் பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டதா உன் ஹாஸ்பிட்டலில் பேசுவாங்க. என் ஒய்ஃபோட பேர் கேட்டக்கூடாது, உன் கௌரவம் பாதிக்கக்கூடாது. அதுக்காக நீ கேட்ட பணத்தை இப்போ தர. நமக்குள்ள எவ்வளோ சண்டை வந்திருக்கு, கருத்து வேறுபாடெல்லாம் வந்திருக்கு. ஆனால் பண விஷயத்தில் இது வரைக்கும் வந்ததே இல்லை. இப்போ அதையும் தூக்கி தலையில் போட்டுக்கிட்டேன். இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும். Bye, uncle. விவேக், பாட்டி லஞ்ச் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? எக்ஸாம் நல்லா எழுதினியா? நல்லா எழுதுனேன். எங்க வர்ஷா எங்க? வருஷா எப்பயோ வந்துட்டாளே. வந்துட்டாளா? ஆமா. வரக்கானமே. என்ன அத்தை? வர்ஷா வந்துட்டாளா என்ன? இல்லையே, வருஷா வரவே இல்லையே. இவனோ முன்னாடியே கிளம்பியாச்சுன்னு சொல்றானேம்மா. உங்ககிட்ட லேட்டா வருவேன், சீக்கிரம் வருவேன் ஏதாவது சொன்னாளா? உங்க அப்பா ஏதாவது கூட்டிட்டு போயிருப்பாரா? சந்தீப்பும் வீட்டுல தான் இருக்கான். ரொம்ப பயமா இருக்குமா. நீ வேணா கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ, பாரத் ஸ்கூல். என்னம்மா, என்ன சொல்றாங்க? யாரோ சொந்தக்காரங்க வருஷாவை கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியலையம்மா. விவேக், நீ ஏதாவது பாத்தியா?
சரி, நான் ஸ்கூல்ல போய் நேர்ல விசாரிக்கிறேன். சரிம்மா, நீ போய் பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுமா. சரி பண்றேன் அத்தை. பாட்டியோட இரு. சரிம்மா. போயிட்டு உடனே ஃபோன் பண்ணேன்னா. பண்றேன் அத்தை. ஸ்கூல் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? மேடம் சொல்லுங்க மேடம். யார் வேணும் மேடம்? ஸ்கூல் விட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஸ்கூல் முடிஞ்சு அவங்க எல்லாம் போயிட்டாங்க மேடம். வேணா டீச்சர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கொஞ்சம் எங்கே வெயிட் பண்ணுங்க மேடம், வருவாங்க. சொல்லுங்க மேடம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வர்ஷாவோட அம்மா நான். சொல்லுங்க. என் பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரலையே. கிளம்பிட்டாங்களே, நான் தான் அவங்க கிளாஸ் டீச்சர். அவ அப்பவே கிளம்பி போயிட்டாளே. பட் வீட்டுக்கு வரல. அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. எங்க வீட்ல இருந்து யாரும் கூட்டிட்டு போலியே. இல்ல, கார்டன் சொல்லி சைன் பண்ணி தாங்க கூட்டிட்டு போனாங்க. என்ன மேடம் இப்படி இருக்கீங்க? யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிட்டா பொண்ணை விட்டுடுவீங்களா? என்ன எதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? இல்லங்க, நீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காவது கால் பண்ணி கேட்டு பாருங்க. ரொம்ப irresponsible-ஆ பதில் சொல்றீங்க. நான் ஸ்கூல்ல பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு மேடம். கொஞ்சம் வெளியில இருங்க. ஓகே மேடம். நீங்களும் தான். என்ன கவிதா, ஒரு மாதிரியா இருக்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா, இல்ல ஏன் உயிரோட இருக்கீங்கன்னு கேக்குறீங்களா? என்னம்மா, என்னாச்சுமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வர எல்லாரையும் என் மகனா, மகளா, அம்மாவா, அப்பாவா அக்கறையா பாத்துக்கிறேனே, அது தப்பா? என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஆனா எதுக்காகவும் சமரசமா போக முடியாது. உங்களோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமைதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக யாரோட உயிரையும் பணைய வைக்க முடியாது. அப்படி செஞ்சா நான் டாக்டரா மட்டும் இல்ல, மனுஷியா இருக்க கூட தகுதி இல்லாதவளா ஆயிடுவேன். அடுத்தவங்க உயிரை காப்பாத்த நம்ம உயிரை பணைய வைக்கலாம், ஆனா நம்ம உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக யாரோட உயிரையும் பலி கேட்க கூடாது. அது பாவம் அண்ணாச்சி. கவிதா, நீ என் மேல ஏதோ கோபத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இது வரைக்கும் உன் மனசு நோகிறபடி நான் நடந்துக்கவே இல்லை, இனிமேலும் நடந்துக்க மாட்டேன். நீதான் தேவையில்லாம என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டம்மா. ஆனா என்ன சுத்தி திடீர்னு தப்பு நடக்குதே, ஏன்? புரியுது கவிதா, உன் மனசு நோகிறபடி எதுவோ நடந்திருக்கு, அதுக்கு நான் காரணம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு கண்டிப்பா நான் காரணம் கிடையாது. நான் கிட்னி ஃபெயிலியர் ஆனவன் தான், ஆனா இதயமே இல்லாதவன் நீ என்ன நினைச்சிடாத. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. உங்க பையன் சுப்பையா உங்க மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கிறவர் தான். பாசம் அவர் கண்ணை மறைச்சிருச்சு. கூட இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது பாசம், கூட இருக்கிறவன் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு வேற. எனக்கு அவனை பத்தி தெரியும், நான் தான் அவனை பெத்து வளர்த்தேன். சொல்லு, அவ என்ன சொன்னா? என்ன செஞ்சான்னு கேளுங்க. காலையில ஸ்கூலுக்கு போன என் பொண்ணு
வர்ஷா இன்னும் வீட்டுக்கு வரல. எங்க தேடியும் அவ கிடைக்கல. என்ன கவிதா சொல்ற? உன் பொண்ண காணலையா? எங்க போனா, யார் கூட பேசினா, இத பத்தி விசாரிச்சியா? காணாம போறதுக்கு அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல அண்ணாச்சி. அவளை கடத்திருக்காங்க. கடத்திட்டாங்களா? நீ என் மகன் சுப்பையவ சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல, உறுதியா அவன் தான் கடத்திருக்கான். எனக்கு வேற யார் விரோதிங்க இருக்காங்க? அம்மா, சுப்பையா கொஞ்சம் முரடன் தான். ஆனா குழந்தைய கடத்துற அளவுக்கு அவன் போக மாட்டான். போக மாட்டான்னு நான் நம்ப தயாரா இல்ல. தன்னோட அப்பா உயிரை காப்பாத்த யாரோ ஒரு ஆறுமுகம் அவரோட உயிர் போனா பரவாயில்லன்னு சொன்னவரு இது செஞ்சிருக்க மாட்டாரா? யாரு என்ன ஆனாலும் அவருக்கு அவங்க அப்பா உயிரோட வேணும், அவ்வளவுதான். நான் உயிரோட இருக்கிறதுக்கும் உன் மகளுக்கும் என்னம்மா சம்பந்தம் இருக்கு? பணத்தால செல்வாக்கால காப்பாத்த முடியாத உங்க உயிரை என்ன பயமுறுத்தி காப்பாத்தலான்னு சுப்பையா முடிவெடுத்திருக்காரு. அவர் என் மகளை கடத்தினா நான் ஆறுமுகத்துக்கு தெரியாம அவர் கிட்னியை எடுத்து உங்களுக்கு வச்சிருவேன்னு தப்பு கணக்கு போட்டிருக்காரு. என் மகன் அப்படி செஞ்சிருப்பான்னு என்னால நம்பவே முடியலம்மா. நீங்க நம்புங்க நம்பாதீங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க உயிரை எப்படியும் காப்பாத்திடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் வர்ஷாவோட உயிரை காப்பாத்துங்க. உங்க மகன் கிட்ட பேசி என் மகளை விட்டுட சொல்லுங்க. டாக்டருங்க தினம் தினம் ரத்தத்தையும் சாவையும் பாக்குறவங்க தான். அதுக்காக பாசமே இல்லாம இருப்பாங்க நினைச்சிடாதீங்க. எனக்கு என் வர்ஷா வேணும். இந்த ஹாஸ்பிட்டல், ஸ்டெத்தஸ்கோப், இங்க வர பேஷண்ட்ஸ், என் மகா வர்ஷா, என் ஃபேமிலி எல்லாமே எனக்கு முக்கியம். அண்ணாச்சி, உங்க மகன் கிட்ட பேசி என் வர்ஷாவை திரும்ப கொடுக்க சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் அண்ணாச்சி. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. கேம் இன்னும் முடியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்க. கவிதா, இவ்வளவு நாள் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? ஷை டைப்பு, பேசவே மாட்டான், பெரிய ஜித்தனா இருக்கான், கடி ஜோக்கு மிமிக்ரின்னு பெரிய ஹியூமரிஸ்ட் கவிதா இவன். கவிதா, ஏன் அழற? என்னாச்சு? ஏதா ப்ராப்ளமா? ஸ்கூலுக்கு போன என் வர்ஷா காணோம். வாட்? என்ன சொல்ற கவிதா? காணோம்னா எப்படி காணோம்? சொல்லு கவிதா, சொன்னாதானே தெரியும். என்னோட சந்தேகம் எல்லாம் சுப்பையா மேலதான். சான்ஸ் இருக்கு. நீ ஆர்மம் கேஸ ப்ரீபோன் பண்ணி ஆபரேட் பண்ணும் போதே
நான் நினைச்சேன். பார்த்தல, ஊர்க்கார தானே, ஊர் ரெக்கமெண்டேஷன் தானே வந்தான். பாரு இப்ப என்ன ஆச்சுன்னு. நான் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதாடா? என்ன தமிழ்? மனோ, தமிழை ஏன் திட்டுற? அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவான்? ஐம் வெரி சாரி கவிதா. அண்ணாச்சி மாதிரியே சுப்பையாவும் இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு பெரிய பணக்காரரு, ஈகோயிஸ்ட். பர்சனலா அவர் எப்படியோ இப்படி பண்ணிட்டாரு. ஐம் ரியலி சாரி கவிதா. நாம அவனை சந்தேகப்படுவோன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் அவன் இதை பண்ணிருக்கான்னா அவன் மோட்டிவ் உன் பொண்ணை கடத்துறது இல்ல. நம்மளை இப்படி டைவர்ட் பண்ணி ஆபரேஷன் ஆன ஆறுமுகத்துக்கு ஏதோ பண்ண போறான். தட்ஸ் மை அசம்ஷன். நீ சொல்றது கரெக்ட் மனோ. அவன் பிளான் அதுவா கூட இருக்கலாம். ஆறுமுகம் டிஸ்சார்ஜ் ஆக இன்னும் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னான். என் பொண்ணை தேடுற சாக்குல நம்ம ஆறுமுகம் விஷயத்த சும்மா விடக்கூடாது. இதுவும் நமக்கு முக்கியமான விஷயம்தான். கடைசியில நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாம ஆயிடக்கூடாது. ஆறுமுகத்துக்கு செக்யூரிட்டியை டைட் பண்ணுங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் யாராவது ஆறுமுகத்தோட ரூம்லயே இருங்க. கவிதா, ஆறுமுகத்தோட இருந்து நான் பாத்துக்கிறேன். சரி சரி. அண்ணாச்சி கிட்ட பேசுனியா? அவர் என்ன சொன்னாரு? சுப்பையாக்கு போன் பண்ணி பார்த்திருக்காரு, ஆனா அவன் போனே எடுக்க மாட்டேன்றான். வேற வழி இல்ல, நாம கண்டிப்பா போலீஸ்க்கு போயாகணும். பேசு கவிதா, ஏசிபி சாருக்கு பேசு. அவ சின்ன பொண்ணு கவிதா, அவளெல்லாம் அவன் கடத்தி வச்சு நீ பேசு. வெயிட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல கவிதா. பேசு கவிதா ப்ளீஸ். அவன் இறங்கி வருவான்ல, நீ எதிர்பார்க்காத. நம்ம தான் இனிஷியேட் பண்ணணும். நீ நம்பர் கொடு, நான் பேசுறேன். நம்பர் கொடு. யாரு? unknown நம்பர். இது கண்டிப்பா அவனாதான் இருக்கணும். நீ எடுத்து பேசு. நாங்க இருக்கிறதா கண்டுக்காத. நீ பேசு, தைரியமா இரு. ஹலோ ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, யாரு? கடவுளே கடவுளே, வர்ஷா. ஹலோ, யாருன்னு சொல்லுங்க ப்ளீஸ். என்ன டாக்டர், எப்படி இருக்கீங்க? பிரஷர் ஏறி இருக்குமே, பல்ஸ் ரேட்லாம் பயங்கரமா கூடி ரத்தம் சூடாகி கை கால்லாம் படபட படபடன்னு அடிச்சிருக்குமே. ஆறுமுகத்துக்கு ஆபரேஷன் சொன்னதும் எனக்கும் அப்படிதான் ஆச்சு. இந்த ஷாக்கிங் சர்ப்ரைஸ், ட்விஸ்ட் இதெல்லாம் உனக்கு மட்டும் தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். வெச்ச எல்லாம் ஆப்பு, தூக்கிட்ட எல்லாம் உன் பொண்ண. சுப்பையா, இந்த காரியத்தை நீ தெரிஞ்சுதான் பண்ணிருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ண. நீ பெரிய டாக்டர், உன் அப்பா ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர், உன்னோட செல்வாக்கு என்ன எல்லாமே தெரியும். ஆனா நீ யார் கூட மோதுறேன்னு தெரியாம மோதிட்ட. ஏய், நான் சாதாரண ஆளுன்னு நினைக்கிறேன்ல, அதனாலதானே என் பேச்ச மீறின. நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டாமா? சுப்பையா, நான் போலீஸ்க்கு போவேன். போ 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 போ, தாராளமா போ, போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆனா உன் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டா.
பரவாயில்லையா? நோ நோ. லுக் சுப்பையா, என் பொண்ணு ஒண்ணும் பண்ணாத. என் மானமே போயிடுச்சு. ஏய், என் அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தார் தெரியுமா? ஆறுமுகத்தோட கிட்னிய எனக்கு தரேன்னு ரொம்ப வீரமா பேசுனியே, என்னடா ஆச்சுன்னு? ஏய், என் சட்டையை பிடிக்காத குறையா ரொம்ப கேவலமா பார்த்தாரு. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு உன் பொண்ண. நோ நோ சுப்பையா, என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாத ப்ளீஸ். என்ன அழறியா? என்ன பயமா இருக்குல்ல? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இதான் எனக்கு வேணும். 1000 தான் டெடிகேஷன், சர்வீஸ் மைண்டட்னாலும் எமோஷன் ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? உனக்கு என்ன வேணும் சுப்பையா, சொல்லு. என்னடி பேசுற? எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாது? என் அப்பாவுக்கு கிட்னி வேணும். சுப்பையா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம்ல உங்க அப்பாவோட பேரு 2ஆவதா இருக்கு. ஏய், இந்த பிரியாரிட்டி நம்பர் 1, நம்பர் 2 இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, என்கிட்ட சொல்ல வேண்டாம். என்கிட்ட எதை தட்டி பறிச்சியோ அது எனக்கு திரும்ப வேணும். அது உன்னால முடியும். ஆபரேஷன் முடிஞ்ச அந்த ஆறுமுகம் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. அவனுக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும், அப்பதான் கியூர் ஆகும்னு சொல்லி இன்னொரு ஆபரேஷன் பண்ணு. அவன் கிட்னியை எடு, அதை என் அப்பாவுக்கு வை. சுப்பையா, என்ன பேசுற? நான் கொலை பண்ண முடியாது. நான் ஒரு டாக்டர். நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஏய், நடக்கணும், நடக்கணும், நடந்தாகணும். சுப்பையா, நோ.